உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. டாக்டர் ஜான் சி மேக்ஸ்வெல் தன் புத்தகத்தில் ஒரு மிக எளிய ஆனால் ஆழமான பிரபஞ்ச விதியை விளக்குகிறார். சாதாரண மனிதனுக்கும் சாதனையாளனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அவர்கள் தோல்வியை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது. பிரபஞ்சத்தின் வித கிளைமன் படி தோல்வி என்பது உங்கள் பயணத்தின் முடிவு அல்ல, அது உங்களை இன்னும் பலமான அஸ்திவாரத்துடன் அடுத்த கட்டத்திற்கு தள்ளும் பிரபஞ்சத்தின் அனுபவ பாடம். பெரும்பாலான மனிதர்கள் ஒரு தோல்வி வந்த உடனேயே என் கதை முடிந்தது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று அகத்தில் எதிர்மறை அதிர்வெண்ணை பதித்து விலகி விடுகிறார்கள். ஆனால் சாதனையாளர்கள் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொண்டு அதே அனுபவத்தை படிக்கட்டுகளாக மாற்றி முன்னேறுகிறார்கள். நீங்கள் தோல்வியை கண்டு பின்வாங்காமல் அதை நேர்மறையாக எதிர்நோக்கும் போது பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்களுக்கான உன்னதமான வெற்றி பாதையை திறந்து வைக்கிறது. நிஜ உலக உண்மை சம்பவம். இந்த ஆழ்மன புத்தக விதிக்கு அச்சு அசலாக வாழ்ந்து காட்டிய புகழ்பெற்ற டைசன் நிறுவனத்தின் நிறுவனர் சர் ஜேம்ஸ் டைசன் அவர்களின் நிஜ வாழ்க்கை சம்பவம் இதோ. 1970களின் இறுதியில் ஜேம்ஸ் டைசன் பேக் இல்லா வேக்யூம் கிளீனர் என்ற புதிய சுழல் காற்று தொழில்நுட்ப சாதனத்தை கண்டுபிடிக்க நினைத்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த முடிவு உடனடியாக கிடைக்கவில்லை. அவர் உருவாக்கிய முதல் மாதிரி தோல்வியடைந்தது. இரண்டாவது, மூன்றாவது என தொடர் தோல்விகள். அவர் 1, 2, 3 அல்ல, அச்சு அசலாக 5126 முறை அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்தார். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக வருமானம் இல்லை, கடுமையான கடன் சுமை, குடும்பத்தை சமாளிக்க மனைவியின் சொத்துக்களை விற்கும் நிலை. சுற்றி இருந்த அத்தனை மனிதர்களும் வங்கிகளும் இவன் ஒரு முட்டாள், 5000 முறை தோற்ற பிறகும் வேலையை நிறுத்தா பைத்தியக்காரன் என்று கேலி செய்து கடன்களை அடைத்தனர். ஆனால் டைசன் தன் அகத்தில் தோல்வியை கண்டு சோர்வடையவில்லை. அவர் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு புதிய பாடமாகவே பார்த்தார். நான் 5126 முறை தோற்கவில்லை, 5126 வழிகளில் வேக்யூம் கிளீனர் வேலை செய்யாது என்பதை கண்டறிந்திருக்கிறேன் என்று உறுதியாக நம்பினார். அவரது 5127வது மாதிரி அசாத்திய வெற்றியை பெற்றது. அந்த ஒற்றை கண்டுபிடிப்பு இன்று உலகின் மிகப்பெரிய டைசன் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது. 5000க்கும் மேற்பட்ட தோல்விகளை தன் லட்சியத்திற்கான ஏணியாக மாற்றியதால் பிரபஞ்சம் அவரை உலகின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பாளராக உயர்த்திய நிஜ சம்பவம் இது. வாழ்க்கையின் அசல் யதார்த்தம். இந்த உண்மை சம்பவம் இன்று உங்கள் வாழ்விற்கு உணர்த்தும் மிக எளிய நேரடி யதார்த்தம் இதுதான். நமது அன்றாட வாழ்க்கையிலோ அல்லது லட்சிய பயணத்திலோ நாம் எடுக்கும் முயற்சிகளில் சிறு பின்னடைவோ அல்லது தோல்வியோ வரும்போது நம்மால் முடியாது போலும், சூழ்நிலை சரியில்லை என்று மனம் சோர்ந்து போய் முயற்சியை கைவிட தோன்றும். ஆனால் யதார்த்தம் என்னவென்றால், தோல்வி என்பது உங்கள் திறமையின்மையை காட்ட வரவில்லை, உங்களை இன்னும் நேர்த்தியான சாதனையாளராக செதுக்கவே வருகிறது. இன்று முதல் தடைகளை கண்டு அஞ்சாதீர்கள். ஒவ்வொரு பின்னடைவும் என் வெற்றிக்கு பிரபஞ்சம் தரும் ஒரு புதிய பாடம் என்ற நேர்மறை மனப்பக்குவத்தோடு உங்கள் உழைப்பை தொடருங்கள். தளராத உழைப்பும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் பிரபஞ்சம் உங்களை அசாத்தியமான உயரத்தில் கம்பீரமாக நிறுத்தும். வாழ்க வளமுடன்.